எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிமார்ட்டோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ஓட ரிசல்ட் சம்மரி தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட லாஸ்ட் இயர் அண்ட் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸோட கம்பேரிசனும் பார்க்கலாம். இந்த குவார்டர்ல டிமார்ட் வந்து 16,359 கோடி வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 16.3% அதிகம். லாஸ்ட் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போதும் 10% அதிகம். ரெவென்யூ வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே டைம்ல அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 17.3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெவென்யூ வந்து 16% இன்க்ரீஸ் ஆனாலும் எக்ஸ்பென்சஸும் 17% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கறத மட்டும் எடுத்து வச்சு பார்த்தா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 6.4% வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட நெட் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பிளாட்டா தான் பண்ணியிருக்காங்க. 773 crores வந்து லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தவங்க இந்த வருஷம் 772.9 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்து ஏறவே இல்லை. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து ஏறாம இருக்கிறதுனால அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ப்ரெஷர்ல இருக்கு. எபிட்டா மார்ஜின் பாத்தீங்கன்னா 8.68ல இருந்து 7.94 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜினும் 5.50ல இருந்து 4.72% குறைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு பக்கமுமே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எபிட்டா மார்ஜின் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஸோ ரெண்டுமே வந்து பயங்கர ப்ரெஷர்ல தான் இருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஏர்னிங்ஸ் ஷேர் வந்து பெருசா எங்கேயுமே போகல. லாஸ்ட் இயர் 11.89 இருந்தது, இப்ப வந்து 11.88 இருக்கு. இந்த ரிசல்ட்ஸ்ல இருந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருக்கிறது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எஃப்எம்சிஜி ஸ்பேஸ்ல நிறைய காம்படிஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களால சேம் ஸ்டோர் சேல்ஸை வந்து க்ரோ பண்ண முடியல. லாஸ்ட் இயர் வந்து 9.1% இருந்த சேம் ஸ்டோர் சேல்ஸ் growth வந்து இந்த வருஷம் வெறும் 7.1% தான் இருக்கு. ஸோ ஒரே கடையில அவங்களோட சேல்ஸ் growth வந்து பெருசா வந்து இன்க்ரீஸ் ஆகல மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு. ஸோ அதனால அவங்களோட மார்ஜினும் வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ரிசல்ட்டோட சேர்த்து என்ன கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எங்க மார்ஜின்ஸ் வந்து ப்ரெஷரா இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா எங்களோட எஃப்எம்சிஜி ஸ்பேஸ்ல வந்து காம்படிட்டிவ் இன்டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால நாங்க வந்து கொஞ்சம் மார்ஜினை வந்து கம்மி பண்ணி தான் விற்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஃபிஷியன்டா சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் ஓவரால் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரிசல்ட்ல இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா டிமார்ட்டுக்கு 2-3 சப்சிடரி இருக்கு. அதுல முக்கியமா டிமார்ட் ரெடி அப்படிங்கிறது டிமார்ட்டோட சப்சிடரி நம்மளே பார்த்திருப்போம். நம்ம சென்னை, பெங்களூர் எல்லா இடத்துலயுமே இது இருக்கு. அது வந்து இப்பயும் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது அந்த டிமார்ட் ரெடியோட லாஸ் வந்து 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இயர்ல மட்டும் அந்த டிமார்ட் ரெடி சப்சிடரி வந்து 56.8 கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ரிசல்ட்ஸ்ல இருந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. அது மட்டும் இல்லாம ஸ்டாக் பிரைஸா பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஷேர் வந்து ஒரு 4,300 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு டைம்ல பயங்கர பீக்ல இருந்தது, 5,600 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் அதோட ஒவ்வொரு ரிசல்ட்ஸ்லயும் அவங்களோட மார்ஜினும் ரெவன்யூவும் வந்து பெருசா க்ரோ ஆகாததுனால அவங்க வந்து கீழே விழுந்துட்டே தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த டைம்லயும் அவங்களோட பிஇ வந்து 90 இருக்கு. இது வந்து ரொம்ப ஓவர் வேல்யூ. 90 இருக்கிற ஒரு பிஇ இருக்கிற ஒரு கம்பெனி அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% ஆவது இயர் ஆன் இயர் growth வந்து நடக்கணும். நம்ம முன்னாடி வீடியோஸ்ல வந்து டைட்டன் இவங்களோட ட்ரெண்ட் இவங்களோட ரிசல்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருப்போம். ஆக்சுவலி ட்ரெண்டோட ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து குவார்டர் ஆன் குவார்டர் இயர் ஆன் இயர் ரெண்டுலயுமே க்ரோத் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களோட க்ரோத் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஷேர்ஸ் வந்து ப்ரெஷர்ல இருந்தது. பட் டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ரோத்தே பெருசா இல்லை. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நாம இந்த ஷேரை கன்சிடர் பண்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இது இன்னமும் கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். அது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட்டுமே என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்பேஸ் இந்த எஃப்எம்சிஜி ஸ்பேஸே ரொம்ப காம்படிஷனா மாறிடுச்சு அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்த குவார்டர்ல இன்னும் இந்த மார்ஜின் பிரஷர் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான்
இந்த டிமார்ட் Q1 ரிசல்ட்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் அதோட வேல்யூவேஷன் சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க வாங்கியிருக்க ஏதாவது ஒரு ஷேரோட ரிசல்ட்ஸோட ரிவ்யூ வேணும், அதோட வேல்யூவேஷன்ஸ் பத்தின விஷயங்களும் அதுல வேணும் அப்படின்னா அந்த ஷேர் நேமை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த ஷேர் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தின ஃபுல்லா நான் ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.